வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி, எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முதல் பகுதி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் வச்சுங்க. இப்போ இந்த பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். சில பேர் சொல்லுவாங்க 5ல் அவர் நீச்சம், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, டோன்ட் வரி. 5ல் அவர் நீச்சம் இருந்துட்டு போட்டோமே, அவருடைய பலன், அவருடைய பவர் நிச்சயமாக இருக்குது. அப்போது மனசில் நல்ல ஒரு கற்பனா சக்தி உண்டு. குறிப்பாக கலைஞர்கள், இந்த மாதிரி டிவி, மீடியா இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு செயல்பாடு. அவங்க எதிர்பார்த்ததை விட புது புது ஐடியாஸு, புதுசாக எதையாவது ஒன்று பண்ணுறது, இதெல்லாம் ஏற்படும். குறிப்பாக இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? பப்ளிக் ரிலேஷன்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்ளிகபிள். இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், மக்களோட தொடர்பு உடைய எல்லாருக்குமே இது அப்ளிகபிள்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் மருத்துவர்கள் மிக திறமையாக செயல்பட்டு நல்ல பேரை வாங்கக்கூடிய மாதமாக இது அமையும். ஏன்னா உங்கள் ராசியில் குரு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன். அப்போ ரிலேஷன்ஷிப், பேஷண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப், உங்கள் எஃபிஷியன்சி, உங்கள் நாலெட்ஜு, உங்களுடைய அந்த ஒரு எப்போவுமே அது உண்டு. ஆனால் இப்போது குறிப்பாக நிறைய பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு சூழல்களை உங்களுக்கு அது உருவாக்கி தரும். அடுத்தபடி பார்த்தோம்னா 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். 12ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போது செலவுகள் சற்று கூடுதலாக இருக்குமா? இருக்கலாம். எதனால் இந்த செலவுகள்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் ஒரு வீடு கட்டுறேன், நான் ஒரு இன்டீரியர்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வரக்கூடிய செலவுகளாக அது இருக்கும். நமக்கு பொறுமை சில நேரங்களில் போயிடும். சட்டுன்னு கத்திடுவோம். ஏன் ஒரு டயத்துக்கு சொன்னால் வரமாட்டேன், நீ எதுக்கு என்ன இவ்வளோ நேரம் காக்க வச்ச? அது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் இருக்குது. அப்போ பொறுமை இழக்க நேரும். பொறுமை இழக்க நேரதுனால சட்டுன்னு ஒரு கோபத்தை காட்டும். ஸோ அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் அது தெய்வத்தன்மை. முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? பெரும்பாலான நாட்கள் புதனும் சூரியனும் இருக்காங்க. அப்போது முக்கியமாக சொல்லப்போனால் 4ல் புதனும் சூரியனும் சேரும்போது அனலிட்டிக்கல் எபிலிட்டி. அப்போ அனலிட்டிக்கல் எபிலிட்டின்னு சொன்னால் அது யாருக்கு முக்கியமாக பொருந்தது? ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது சில சொல்யூஷன்ஸு அதெல்லாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த நேரத்தில். அப்போ உங்களுடைய பாஸஸ் என்ன சொல்லுவான்? ரொம்ப சந்தோஷப்படுவான். சில மோசமான பாஸ் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிப்போம். அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆனால் உங்களுடைய திறமை வெளிப்படும். உங்களுடைய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பார்த்தா இன்னொரு யோகத்தை தரக்கூடியவர் யார்? சனி. 10ஆம் வீட்டில் சனி. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது வக்கரத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட நவம்பர் வரைக்கும் வக்கரம் தான். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்படும். ஏன்டா நான் நல்லா வேலை செய்கிறேன், என்னை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரிச்சா என்ன, வெல்டன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, அது அவன் வாயில் வராது. பாஸ் சொல்லுவாங்க, பாஸை பற்றி சொல்லும்போது ஒரு படம் போட்டுருவான், மங்கின்னு. அவன் அப்படி தான் இருப்பான். சில பாஸ் நல்லவங்களாக இருப்பாங்க, எக்ஸப்ஷன். பட் பெரும்பாலும் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப். நான் பாட்டுக்கு நான் மாதிரி வேலை பார்க்குறேன், இந்த பையன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஒரு நல்ல வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறான், எப்படிடா இருக்கும் மனுஷனுக்குன்னு உங்களுக்கு தோணும். அது நியாயம். இப்போது என்ன இருக்குன்னா, நம்ம ரொட்டீன் அஃபேர்ஸை செஞ்சிட்ருக்கோம், நம்ம திறமையாகவும் வேலை செய்கிறோம். ஆனால் அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் இல்லையேன்ற வருத்தம் உண்டு. அதே நேரத்தில் இப்போ அஃபிஷியல் மேட்டர்ஸில் இப்படியெல்லாம் இருக்குது, கோவம்லாம் வருது, ரைட். பட் ஹவ் அபவுட் த பர்சனல் மேட்டர்ஸ்? வீடு, மனைவி, குழந்தை, ரொம்ப சந்தோஷம் அங்கே கிடைக்கும். என்ன, குரு உங்கள் ராசியில் இருந்து 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு. வீட்டில் போனால் சொர்க்கமாக இருக்குது. ஆஃபீஸுக்கு வந்தால் நரகன்ற வார்த்தையை சொல்ல மாட்டேன்னா எப்படி இருக்கும்னா, இங்கே வேலை செய்கிறவங்களாம் மனுஷனா இல்லை ரோபோவா, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். அவன் என்னமோ பேசாமல் போகிறான், ஏதோ பண்ணுறான், இது பண்ணுறான்,
எனக்கு வேலையோடைய சுமை மட்டும் நிறையவே இருக்குது, அடுத்த வேலையை சேர்த்து என்ன செய்ய சொல்கிறான், இதெல்லாம் ஏற்படும். சலிப்புத்தன்மை ஏற்படும். அதே நேரத்தில் அதர் சைடு ஆஃப் த லைஃப், அதாவது உங்கள் பர்சனல் லைஃப் நல்லா இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். 15ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் 5ஆம் வீட்டுக்குள்ளே போவார். ஏற்கனவே 2ல் செவ்வாய், 5ல் சூரியன். வாக்கிலும் கோபம், மனதிலும் கோபம், 2த்துலேயும் கோபம் வரும். மனசுக்குள்ளேயே செம்ம கோபம் வரும். வாக்கில் சில நேரங்களில் வெடிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். அப்போ மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய காலம். சரி, அந்த கன்னிங்கிறது வயிற்றுப்பகுதி. அப்போது எப்போ அந்த கோபத்தை இன்க்ரீஸ் ஆகும்? நல்ல காரசாரமாக சாப்பிட்றீங்க. ஏன்னா உணவு என்பது உங்கள் உடலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல காரசாரமாக ஒரு வெட்டினீங்கன்னா கோபம் அதிகமாகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. 2வது, இந்த அல்சர் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசிட் ஃப்ளோ அதிகமாகும். கவனமாக செயல்படணும். மற்றபடி ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனும் கன்னி ராசிக்குள்ளே நுழையிறார். அது கிட்டத்தட்ட ஒரு 23ஆம் தேதி வாக்கில் புதன், லாஸ்ட் ஒரு வாரம். அது சாதுரியம், புத்தி சாதுரியத்தை தரும். புத்தி சாதுரியம் ஏற்படும் போது முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கையும் சமாளிக்கக்கூடிய திறமை. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான திருப்பு முனைகள் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்குடைய புதன் 5ல் உச்சமாகும் போது என்னென்னா, ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ். அப்போ இந்த மாத இறுதியிலோ இல்லை அடுத்த மாத ஆரம்பத்திலோ ஃபினான்ஷியலாக சில நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஃபினான்ஷியல் கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அப்போது இப்படி இந்த மாதத்தை பற்றி நம்ம பேசணும்னா, ப்ராக்ரெசிவ்லி இட் இஸ் கெட்டிங் பெட்டர். 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வருது. அந்த டெவலப்மெண்ட்ஸுக்கெல்லாம் பெரும்பாலான ரீசன்ஸ் நீங்கள் தான். உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய திறமையாலும் உங்கள் நிலை உயர்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும், இருக்கிற இடத்துலையே நம்ம பெட்டர்மெண்ட்டை பார்க்குறது நல்லது. நான் வெளியில் போய் வேலை தேடுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ என்கரேஜிங்காக இருக்காது. என்ன காரணம்னா, 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ வெளியில் நம்ம போகும்போது அந்த அளவுக்கு என்கரேஜ்மெண்ட் இருக்காது. அதனால் மாற்றங்கள் அப்படின்னா வேறு வழியே இல்லை. இந்த கம்பெனியில் என்னை போக சொல்லிட்டான், இல்லை அவன் நாள் குறிச்சிட்டான், இன்னும் ஒரு 3 மாதம்ப்பா அப்படின்னு. அது மாதிரிலாம் சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவங்க வேறு வேலை தேடணும். அப்படி அவங்க வேறு வேலை தேடும்போது நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாத இறுதியில் நன்மைகள் நடக்கும். ஆனால் அப்படி இல்லாத போது வேலை மாறுவது என்பது உசிதமல்ல. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுங்க. இந்த மாதத்துடைய தன்மை இது போல தான் உங்களுக்கு அமையிறது. நமக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால நிறையா உதவிகள் வரும். அதாவது நம்ம கூட ரொம்ப பழக்கம் இருக்காது, ஆனால் அவர் நமக்கு உதவுவார். அதுபோல் தன்மைகளையும் காமிக்கிறது. வெளிநாட்டு பயணங்கள்லாம் ஏதாவது பிளான் பண்ணிங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்குது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.